ஒரு கோபக்கார குட்டி பையன் இருந்தான். அவனுடைய சுபாவத்தை மாத்துறதுக்காக அவங்க அப்பா அவன்கிட்ட சில ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்து ஒரு செவரை காட்டி, உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நான் செவரில் ஆணி அடி அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் ஆணி அடிச்சுட்டே இருந்தான். நாளடைவில் அந்த ஆணிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அவங்க அப்பா சொன்னார், இனிமே எத்தனை முறை நீ கோபத்தை அடக்குறியோ அத்தனை முறை இந்த ஆணிகளை எடுத்துரு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவன் ஒவ்வொரு ஆணியாக எடுத்து கடைசியில் அவங்க அப்பாட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பா சொன்னார், எல்லாத்தையும் எடுத்துகிட்ட சரிதான், இந்த செவரை பாரு முழுவதும் உடஞ்சி போயிருக்கு, அதிக இடத்துல பாதிப்பு பட்டிருக்கு. இது எதனாலனா நீ அடித்த ஆணிகள்னால. இதே மாதிரி தான் நீ யாரோ ஒருத்தரை உன்னுடைய கோபத்தினால எப்பயுமே காயப்படுத்திட்டே இருந்த. இந்த காயத்தை மாற்றுறதுக்கு, அந்த காயத்தின் தழும்பை மாற்றுறதுக்கு நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டாரு. அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான் அவன் கோவப்பட்டதுக்காக. நம்ம கோவப்படாமல் இருந்தோன்னா மற்றவங்க காயப்பட மாட்டாங்க.